கூடாது. அவங்க செஞ்சு முடிச்சது அப்புறம் தான் மற்ற வேற மாதிரி பண்ணணும். அந்த கட்டாளிக்கு கொஞ்சம் வெளியே விடுங்க. சில பேர் நிற்பாங்க, யாரும் மாறிக்காரங்க தயவு செய்து. யாரும் ஆசைப்பட்டு யாரக்கூடாது. அம்மன் சொல்லி முடிச்ச பக்கம் போகணும். அதுக்கப்புறம் தான் நீங்க யாரும் போகணும். தயவு செய்து யாரும் மேலே ஏறாதீங்க. அம்மன் சிலை வீமன் சிலை மட்டும் தான் போகணும். அதுக்கப்புறம் அவங்க ஏழு அப்புறம் தான் மசாலா போகணும். யாரும் ஏறாதீங்க மேல. நீங்க ஏழு அப்புறம் தான் நீங்க எல்லாம் பண்ணணும். தன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியவனை வந்து களபலிக்கு அமர்த்தி விட்டு பாண்டவர்கள் எல்லாரும் இருக்கின்ற நேரத்திலே அந்த நேரம் முதலாம் சண்டையில துரியோதனன் ஜெயித்தான். அதிலிருந்து இந்த 18-16 நாள் 8ஆம் நாள் அவமதித்தான். நாயக்கத்துடைய குமாரனாக இருக்கக்கூடிய அவன் ஜெயித்து வந்து கருணாக 10ஆம் நாளிலே 12-13 நாளிலே அதாவது சுமத்தினுடைய குமாரன் அழிவிட்டால் 14ஆம் நாளிலே கேமதத்தில் 15ஆம் நாளிலே இருந்து போனார். 16ஆம் நாளிலே அவருடைய இருக்கிற மாணவர்கள் இருந்து போனார்கள். 17ஆம் நாளிலே கர்ணன் இருந்து விட்டார். அப்போது அண்ணா இறந்து விட்டேன் என்று சொல்லி யாரும் எனக்கு துணை இல்லை. நான் அந்த இடத்தெல்லாம் நான் ஆள போற இடத்தெல்லாம் கோட்டா வந்து கூவுது. ஐயோ ஆண்டவன் தவறுது, என்ன செய்வனே அண்ணா என்று கருதி கொண்டு சமர்பஞ்ச நதியிலே கூடிய அந்த நதியில சென்றால் நாம் விருதுச்சந்தி மந்திரத்தை கற்றுக்கிறோம். அந்த மந்திரம் மூலியமாக சமர்பஞ்ச நதியில இறங்கி தவஞ்செல்லாம் இறந்தவர்களை முன்னேற்றுவதால் என்ற எண்ணத்துடனே பின்னர் வந்து சமர்பஞ்ச நதியிலே இறங்கி விட்டான். அப்படி இறங்கி தவஞ்செய்யும் போது அண்ணா எங்கடா இருக்கிற வாடா என்று பீமன் தேடுகின்ற பாத்திரத்திலே பார்த்தாங்க. வேடவர்கள் என்ன பண்ணாங்க, ஐயா யார் ஒரு அரசன் பேரரசன் அந்த நதிக்கு இறங்கும் போது நாங்க பார்த்தோம். அவர் எப்படி போனாலும் தெரியாது. நதியோட போய் இறங்கி பார்க்கறவங்க கொடுத்த கடையில கலக்கிறான். பீமன் கலக்கி பார்க்கின்ற அளவிலே வெளியே வருவது மூச்சு அந்த மிருகஞ்சு மந்திரம் ஜெபித்து விட்டு இருக்கலாம் துரியோதனன். ஆனா இவரவே அண்ணா வெளியே வாடா என்று அழைக்கின்ற பொழுது அது எட்ட நிற்கிறான் யமன், இது கிட்ட நிற்கிறான் பீமன். எட்ட நிற்கிறான் யமன், இது கிட்ட நிற்கிறான் பீமன். ஐயோ யமனே எட்ட நிற்கிறான் யார் பார்த்து கிட்டவே நிற்கிறான் பீமன். என்ன செய்வேன் என்று சமர்ப்பை நெறியிலே கரையை கடந்து ஏறி நிற்பான். இந்த கோபக்கடலோடு இருந்து கொஞ்சம் கொள்ளையோடு வந்திருக்கிறேன்னா என்ன கொல்ல கொஞ்சம் ஆள முடியாது. அப்படி கொல்ல வேண்டுமானால் அந்த உன் கொண்டாட்டிய நான் சேலை பிடிச்சி அன்னைக்கு கொண்டிருப்பேன். உனக்கு கோபம் கிடையாது, தேசம் கிடையாது, மானம் கிடையாது. இந்த கொல்ல வெஞ்சாலும் ஆகாது. அப்படி என்று துரியோதனன் கர்வமாக பேசி வந்து போது கோடாதிகள் சொல்லி அப்படி என்றான். இருவருமாக பேசிக்கொண்டு புரண்டு சண்டை நடந்தது. ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப தர்மன் சொன்னாரு,
ஐயா அவர் உண்மை அறிந்த சக்தி அப்படி என்று சொல்ல உண்மையை அறிகின்ற பொழுது பீமா எனக்கு எந்த இடத்துல உயிர் என்று சொல்றாங்க எனக்கு வந்து மண்டையில உயிர் இருக்கிறது என்று சொல்ல துரியோதனா அண்ணா உனக்கு எந்த இடத்துல உயிர் இருக்கு கேட்க எனக்கு அந்த பூன முடியல உயிர் இருக்குன்னு துரியோதனன் சொன்னான் நம்பி இருவருமாக அடித்துக் கொண்டு சண்டை போடுகிற மாத்திரத்திலே ஒரே மயக்கம் துரோணாச்சாரி போச்சு இந்த வேலைகள்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி என்று சொல்லி இந்த மாதிரி பாஞ்சாலபுரி பட்டணத்தில் இருக்கிறார். அந்த பாஞ்சாலபுரி பட்டணத்தில் இருக்கிறது ஐயா துரோணாச்சாரியாரு படுத்துட்டா ரொம்ப கொடுக்கல. இந்த இளம்பஞ்ச பாண்டவரை காவல் படம் கேட்கின்ற தாயார் கேட்கின்ற பொழுது மகள் சொல்றாரு, அம்மா இளம்பஞ்ச பாண்டவரை துரோணனுடைய மகன் கஷ்டம் ஆகிய இளம்பஞ்ச பாண்டவராகிற பாண்டவரை கொள்வேன் என்ற உறுதி எடுத்ததுனால இளம்பஞ்ச பாண்டவருக்கு ஆபத்தை நேர்ந்து விடலாம்.
எனக்கு நேராமல் காவல் பண்ணுகிறேன் என்று சொல்லி இது தர்மநந்தனுக்கு முதல் பிறந்த பிரதிநந்தனா பிரதிநந்தனா என்று சொல்லி பிரதிநந்தனை இப்போ சொல்லக்கூடிய என்னுடைய பிள்ளை இரண்டாவது பிள்ளை அந்த பிள்ளைக்கு சொல்லி அந்த அசோத்தாகவும் எழுதியா அந்த சட்டம் அவர்கள் ஓடி வந்து குடிக்கணும் பகவான் பார்த்தால் உனக்கு எதிர்காலம் தவறு வந்து சொல்லப்படுவோம் அது வந்து சொல்லு ஐயா என்னன்னா என் பிள்ளை ஒவ்வொன்றாக